மனிதர்களை மரபுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விஞ்ஞானம் என்கின்ற போர்வையில் நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளெல்லாம் உங்களை அழிக்கக்கூடிய தன்மை படைத்தவை. திருமூலர் சொல்லுகிறார், உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானம் பலவற்றை சொல்லுகிறது. ஆனால் தமிழர்கள் மெய்ஞானத்தை தான் முதலில் போதித்தார்கள். மெய்ஞானத்தை தான் போதித்தார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் வள்ளுவன் காலம் தொட்டு அல்லது வள்ளுவனுக்கு முன்பாக இருந்து அவர்கள் சொல்லியதெல்லாம் மெய்ஞானத்தை சொன்னார்கள். ஒரு குடையின் கீழ் இந்த உலகம் வந்துவிட்டது என்று இப்போது சொல்லுகிறோம். அன்றைக்கு என் மூத்த குடி சொன்னான், கலியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எந்த மொழியிலும் எந்த இனமும் சொல்லவில்லை. எந்த மொழியிலும் எந்த இனமும் சொல்லவில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம். எல்லா உயிர்களையும் பற்றி பேசினான். எல்லா உயிர்களையும் பற்றி பேசினான். அவனை மட்டும் பேசவில்லை. மனித குலத்தை மட்டும் பற்றி பேசவில்லை. புல்லாகி பூண்டாகி புழுவாகி எல்லாவற்றையும் பேசினான். புல் பூண்டை கூட பற்றி பேசினான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார்கள் எல்லாரும். பயிர் வாடிவிட்டதாம், அவர் வாடுகிறார். இந்த சிந்தனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அங்கே ஒரு அறிவியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. பயிர் வாடி போய்விட்டது. இவர் ஏன் வாடி போய் விடுகிறார்? ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? பயிர் வாடி போய்விட்டது, பயிர் விளையவில்லை என்று சொன்னால் மனிதகுலம் இருக்காது என்கின்ற விஞ்ஞானத்தை ஞானத்தின் வழியே சொன்னார் வள்ளலார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இந்த உயிரை உடம்பை பற்றி இவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமா? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இந்த மூச்சு காற்று என்ற ஒன்று உள்ளே சென்று வெளியே வந்து, உள்ளே சென்று வெளியே வந்து உன்னை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த காயம் என்கின்ற இந்த உடம்பு இருக்கிறதே, இது ஒரு பை போன்றது. இது வேறு பொய் உடம்பு. இந்த மெய்ஞானத்தின் வழியாக இந்த காற்று என்கின்ற இறைவன் இருக்கிறாரே, அந்த இறைவன் உள்ளே செல்கிறார், வெளியே வருகிறார், உள்ளே செல்கிறார், வெளியே வருகிறார், உன்னை இயக்கி கொண்டிருக்கிறார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இந்த காற்று வெளியேறிவிட்டால் ஒரு பை இருக்கிறது, அதில் பொருள் இருக்கிறது. அந்த பொருள் இருக்கும் வரை அந்த பையுக்கு மதிப்பு இருக்கிறது. பொருளை வெளியே எடுத்து விட்டால் பையை தூக்கி தூர போட்டு விடுவோம். இந்த உடம்பு இருக்கிறது, இது உயிர் இருக்கிறது. இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்திருப்பதால் இதற்கு பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த உடம்பில் இருந்து அந்த மூச்சு காற்று பிரிந்து போய்விட்டால் அதுவரை அப்பா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தான், அம்மா என்று அழைத்து கொண்டிருந்தான், அத்தை என்று சொல்லிக் கொண்டிருந்தான், மாமா என்று விழித்து கொண்டிருந்தான், தம்பி என்று பாசமாக கூப்பிட்டான், அண்ணா என்று அருமையாக கூப்பிட்டான், ஆனந்தமாய் உறவுகளை சொல்லி வாழ்ந்தான். ஆனால் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது. இறந்து போய்விட்டவுடன் பிணத்தை எப்பொழுது எடுப்பீர்கள் என்று கேட்கிறான். அப்பா இறந்து விட்டார் என்று தொலைபேசியில் சொல்லுகிறார்கள். கதறி அழுகிறான், கதறி அழுகிறான். வெளிநாட்டு மொழியில் டாடி என்று சொல்லுகிறான். நான் வந்து விடுகிறேன் இன்னொரு 6 மணி நேரத்தில் என்று சொல்லும் பொழுது மறுமுனையில் இருப்பவர், சீக்கிரம் வாங்கள் தம்பி, நீங்கள் வந்த பிறகுதான் காரியங்களெல்லாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்பவும் தொலைபேசியில் அழைக்கிறார். மகனிடம் சொல்லுகிறார், எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? மகன் கேட்கிறான்,
பாடியை எப்பொழுது எடுப்பீர்கள்? டேடி அங்கே பாடியாகிவிட்டார். அப்பாவை எப்பொழுது இறுதிச் சடங்குக்கு தயார் செய்வீர்கள் என்று கேட்கவில்லை. அப்பா என்கின்ற சொல் வரவில்லை. அங்கே வரக்கூடிய சொல் பாடியை அல்லது பிணம் எப்பொழுது எடுப்பீர்கள் என்று சொல்கிறார். மாறி போய் விடுகிறது. அதனால்தான் பட்டினத்தார் சொல்கிறார், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா. எவ்வளவு ஞானம் இருக்குது. மெய்ஞானம் பேசினார்கள். மெய்ஞானம் பேசினால் அறிவியல் என்கின்ற ஞானம் பிறக்கும். விஞ்ஞானம், மெய்ஞானம். இந்த விஞ்ஞானம் இருக்கிறதே, அதற்கு முன்பாக மெய்ஞானம் இருக்கிறது. இயற்பியல் என்பது பிசிக்ஸ் என்று சொல்கிறார்களே, நீங்கள் அதை திரும்ப திரும்ப படித்து படித்து பாருங்கள், புதிதாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். நீங்கள் வாழும் வரை உங்கள் புதிதாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் பிறக்கும் பொழுதே இறந்து போவீர்கள் என்பது உங்களுக்கு அறிவு வரும் வரை, குழந்தை பருவத்திலிருந்து, அதாவது மழலை பருவத்திலிருந்து மாணவ பருவம் தாண்டி வாலிப பருவம் வரமுறை நீங்கள் இறந்து போவீர்கள் என்பது உங்களுக்கு விளங்கும். இறந்து போவீர்கள் என்று தெரிந்தும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிதாகத்தான் வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் புதிதாகத்தான் வாழ்கிறீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாமல் வாழுங்கள், அதுதான் நீ குறைவற்ற செல்வத்தை பெற்றதற்கான அறிவார்ந்த அர்த்தம் என்று சொன்னார்கள். ஆனால் நோய்கள் குடிகொண்டிருக்கிறது. இதை கூட தமிழன் சொல்லுகிறான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி என்று மெய்ஞானத்தில் சொல்லுகிறான். இந்த மெய்ஞானத்தை எந்த அறிஞனும், எந்த பிறமொழி அறிஞர்களும், பிறமொழி பேசுபவர்களும் சொல்லவில்லை ஐயா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி, 6 மாதம், 4 6 10. குயவன் என்றால் இறைவன். இறைவனை வேண்டுகிறான். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, குழந்தையை கொண்டு வந்தான். அந்த குழந்தை என்ன செய்கிறது? கூத்தாடி கூத்தாடி கண்டதையும் உண்டுவிட்டு நோய்களை உள்ளே கொண்டு வந்து, இவன் வாழக்கூடிய வாழ்க்கையை நோயாளியாகவே 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் வாழ வேண்டிய வாழ்க்கையை 30லும் 40லும் 50லும் 60லும் 70லும் நோய்களுக்கு பலிகடாவாக மாறி இறந்து போகிறான். அதுதான் சொல்லுகிறார், கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இதான் மெய்ஞானம், இதுதான் மெய்ஞானம். இதை சொன்னவர்கள் தமிழர்கள் மட்டுமே. மீண்டும் சந்திப்போம்.